ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டைலரிங் கிளாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் அப்படின்னா மிஷினை பற்றியும் மிஷினில் யூஸ் பண்ணுற திங்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் நல்லா தைக்க முடியும். அதனால் நம்ம பேசிக்கில் இருந்து பார்க்கலாம். நான் வச்சுருக்க மிஷின் நேம் வந்து மெரிட். நீங்கள் எந்த மிஷின் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசர் வந்து புதுசாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா கட் பண்ணணும். எப்போவுமே சிசரை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா கீழே விழுந்தால் அதோடைய ஷார்ப் ஏஜஸ் வந்து உடஞ்சிரும். ஷார்ப் ஏஜஸ் உடஞ்சா துணி வந்து கட் பண்ணாது. அது மாதிரி நம்ம துணி கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சிசரில் பேப்பர் கட் பண்ணக்கூடாது. செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக். நார்மல் சாக்கை விட இந்த சாக் பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் வரைகிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். லைனும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மூணாவது திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன் பிராண்ட்லேருந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து மீஷோவில் நான் 240க்கு 100 த்ரெட்ஸ் வாங்கியிருந்தேன். நீங்களும் வேணும்னா பை பண்ணிக்கோங்க. நாலாவது திங்க் என்ன பார்க்க போகிறோன்னா பார்பின் கேஸ். பார்பின் கேஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இதில் தான் நம்ம பார்பின் போட்டு த்ரெட்டு கீழேருந்து மேலே வருதில்ல, அதுக்கு வந்து இந்த பார்பின் கேஸ் யூஸ் ஆகுது. இதுதான் பார்பின். நம்ம பார்பின் கேஸ்க்குள்ளே இந்த பார்பினில் நூலை சுற்றி பார்பின் கேஸ்க்குள்ளே போடுவோம். அதுக்கு தான் இந்த பார்பின் யூஸ் ஆகுது. ஒரு 4 பார்பின் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து மெரிட் மிஷின் யூஸ் பண்ணுறேன். மெரிட் மிஷினில் 16 நம்பர் நீடில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீடில்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து சீம் ரிப்பர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம தையல் போட்டிருப்போம். அந்த தையல் வந்து ஒழுங்காக விழல, நம்ம பிரிக்கணுன்னா என்ன பண்ணுவோம்? ஊசி வச்சு பிரிப்போம், இல்லைனா ஊக்கு வச்சு பிரிப்போம். அது மாதிரி இந்த சீம் ரிப்பர் உங்ககிட்ட இருந்தனா ஈஸியாக எல்லா துணியும் நீங்கள் பிரிச்சிடலாம். அதை நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது என்ன பார்க்க போகிறீங்கன்னா கட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஷார்ப் எட்ஜஸில் எப்பயுமே நம்ம சிசரை தூக்கி கட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் கட்டர் வாங்கிட்டிங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் மிஷினில் ஏதாவது நூல் மாட்டிக்கிட்டாலும் இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம், இல்லைனா நான் சிசர்லேயே கட் பண்ணனாலும் நீங்கள் விட்டுருங்க. அடுத்த திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெஷர்மெண்ட்காக தான் டேப்